இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்ல 26/9/2024 வந்து கேட்ட சம். ஓகே, ஸோ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த பிரின்சிபல் வித் த அமௌண்ட் டு என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா 21,420 rupees ஃபார் த இயர்ஸ் 2 years அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்கா 9.5% அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அமௌண்ட்ஸ் டூ அதுக்கப்புறம் இந்த டேர்ம் வந்துட்டாலே இதோட மீனிங் என்ன அப்படின்னா அமௌண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அமௌண்ட் அப்படின்னா எவ்வளவு 21,420 rupees. ஓகேவா, இந்த அமௌண்ட்டில் என்னெல்லாம் இருக்கும், பிரின்சிபலும் இருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். அமௌண்ட் அப்படின்னாலே என்ன இருக்கும், பிரின்சிபலும் இருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை 2 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 9.5%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 9.5%. ஓகே, நமக்கு இந்த பாயிண்டில் வந்துட்டாலே என்னென்னா நிறைய பேர் வந்து ஜர்க் ஆகிடுவாங்க. பாயிண்டில் வந்துருச்சு ஐயோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஓகே, இந்த சம்முக்கு ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்கேன், கான்ஸ்டன்ட், எப்போவுமே என்னது தான் 100 தான் இருக்க போகுது. பிரின்சிபல் என்னது மாறவே மாறாது. ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷத்துக்குமே பிரின்சிபல் என்னவாக தான் இருக்கும், ஒன்றா தான் இருக்கும். அப்போ நான் நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது ஒரு வருஷத்துக்கு 100 ரூபா வாங்கினேன் அப்படின்னா எவ்வளோ ரூபாய் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்கான், 9.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டான். அப்போ 2 வருஷத்துக்கு இது இயர். அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ வந்திருக்கும், 100 ரூபா வாங்கினா எவ்வளோ வந்திருக்கும் 19 ரூபா வந்திருக்கும். 19 ரூபாய் என்ன வந்திருக்கும், இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். 2 வருஷத்துக்கு 100 ரூபா வாங்கினா 19 ரூபா வந்திருக்கும். ஓகே, அப்போது 100 ரூபா பிரின்சிபலாக இருக்கிறப்ப எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, 19 rupees இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன வந்துடும், அமௌண்ட்ஸ் ஈக்குவல் டு 100 + 19 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும் 119. அப்போது இந்த 119 தான் 2,142 rupees. 21,420 rupees அப்படின்னா 100 rupees எவ்வளவு, அதாவது 100 பிரின்சிபல் அப்படிங்கிறது எவ்வளவு. நம்ம பிரின்சிபல் தானே கேட்டிருக்கான், ஃபைன் பிரின்சிபல் தானே சொல்லியிருக்கான். ஓகே, ஸோ இதையும் எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னா 180 டைம்ஸ் போகும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வந்திருக்கும் 18,000. ஸோ 18,000 will be the answer. இது எப்படி நான் டைரெக்டாக போட்டேன் அப்படின்னா 119 இருக்குது. ஓகேவா, 119 இருக்குது. இப்போ நான் வந்து 21,420 வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2140 மட்டும் 42 மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 119 இருக்குது. 119 வந்து 2 times